வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடிகளை பற்றி பார்க்கலாங்க. இதில் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு உரத்தை பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தது ஒரு காஷ்மீர் ரோஸ் வெரைட்டி தான். ஸோ அது வந்து நல்லா அந்த ரெட்டிஷ் பிங்கோடு இருக்குங்க. அடுத்து இது வந்து ஒரு நார்மல் ரோஸ் வெரைட்டி இது. ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ரோஸ் வெரைட்டியை சூஸ் பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்தணுங்க. எந்த மாதிரி செடி வாங்குகிறோம், நிறைய மொட்டுக்கள் வச்ச செடியா இல்லை இலைகள் அதிகமாக இருக்க செடியா, இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பார்த்து வாங்கணுங்க. ஸோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் பூத்திருக்கக்கூடியதாகவே வாங்குங்க. அதுக்காக எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்திருக்கதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஊண்டும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம், நீங்கள் எப்சம் சால்ட்டு சேருங்க. நான் வீடியோ தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான உரம்ன்றது அதுதாங்க இந்த எப்சம் சால்ட். எப்சம் சால்ட்னா என்ன அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட், இதுதான் அதோட பெயர். ஸோ எப்சம் சால்ட்டுன்னு கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும், கார்டனிங் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அந்த மண்ணில் போட்டுட்டு அதுக்கடுத்து செடியை ஊண்டுறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கிலேருந்து நம்ம தவிர்க்க முடியும், செடியை வந்து பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் சத்துக்களை கிரகிச்சுக்கிறதுக்கு இது பயன்படுங்க. மற்ற சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டானது செடிகளுக்கு பயன்படும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1 முறையோ 2 முறையோ கூட ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வரலாங்க. அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரோஸ் செடி வளர்க்குறவர்கள் கண்டிப்பாக இந்த எப்சம் சால்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் டிஏபிலாம் வாங்கி வச்சுருக்கலாம் சில பேர், பட் இந்த எப்சம் சால்ட் ரொம்ப முக்கியமானது. செடி மஞ்சள் ஆகும் பொழுதும் இதை கலந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செடிகள் பச்சையாகலாம். நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வாங்க. அதே நேரத்தில் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த எப்சம் சால்ட்டையும் சேர்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் செடியும் இந்த மாதிரி பூக்களும் நிறையா வைக்கும், மொட்டுகள் நிறைய வைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து அப்பப்போ ப்ரூனிங் பண்ணுங்கள், கவாத்து பண்ணுங்கள் உங்கள் செடியை. கண்டிப்பாக புது துளிர்கள் வரும். வென்டிலேஷன், காற்றோட்டம் தேவை. ஸோ அதனால் நடுவில் ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலை அதிகமாக ஒட்டி கொண்டு இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி விடுங்க. ஸோ ப்ரூனிங்கிறத நம்ம ரெகுலராக ரோஸ் செடிகளுக்கு பண்ணணுங்க. நீங்கள் தண்ணி அதே நேரத்தில் செடிகளுக்கு மேலேயும் தெளிக்காதீங்க, வேர் பகுதியில் ஊற்றுங்க. இல்லையா வெயிலில் இருக்க இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேலே ஊற்றலாம். ஏன் அப்படின்னா தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு மேலே நிறைய தெளிக்கும் பொழுது, மாய்ஸ்சர் அதிகமாக சேரும் பொழுது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இலைகள் அழுகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அழுகி போகிறது நம்ம தவிர்க்கணும். அதே நேரத்தில் காற்றோட்டமானது செடிகளுக்கு தேவை. ஸோ இலைகளை ஓரளவுக்கு ஒட்டி இல்லாமல் கட் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் தண்ணியை செடிகளுக்கு மேலே, முக்கியமாக ரோஸ் செடிக்கு இந்த தவறை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேர் பகுதியிலே தண்ணி ஊற்ற பாருங்கள். வேர் பகுதி மீன்ஸ் சுற்றி, அந்த வேருக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஊற்றுறதுக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ரோஸ் செடியானது நல்லா வளரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். தேங்க்யூ.